இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் உள்ள வாக்குத்தத்தம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. நான் செய்தியை எடுக்க என் உள்ளமெல்லாம் சந்தோஷப்பட்டது, என் உள்ளமெல்லாம் பூரித்தது. எல்லாருடைய ஆசைய ஆண்டவர் இந்த நாள்ல பேச போகிறார். எல்லாருடைய ஆசை என்ன, எல்லாருடைய தாகம் என்ன? நம்ம பெரிய ஆளாகிட்டோம், நம்ம பிள்ளைகள் பெரிய ஆளாகணும், நம்ம வீடு பெரிய வீடு ஆகணும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் நன்மையினால நிரப்ப வேண்டும். எல்லாருடைய தாகம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து ஒரு பெரியவர் சொல்லுவாங்க, தம்பி எல்லாரும் தேங்காயை திருவனா நம்ம என்ன செய்யணும்? சிரட்டையாவது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட ஓடணும் அப்படின்னு உலக மனுஷர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் உங்களை பெரிய ஜாதியா, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு ஆள் சீக்கிரம் படிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஆமா, என்னை ரொம்ப தொட்ட வாக்குத்தத்தம் ஆண்டவரே, எங்க கிளை சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லவே இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமை. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னா பெரிய காரியத்தை குறித்து நீ பேச அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னது பெரிய ஞானத்தை குறித்து பேசி சொன்னார், பெரிய அறிவை குறித்து பேசி என்று சொன்னார். அவன் பெரிய ஆளுக்குள்ள காரியத்தை குறித்து பேசி என்று சொன்னார். வந்த அத்தனை பேரையும் பெரியவர்களாக பார்த்து பேச அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் அநேக ஆராதனைகளை பார்த்துருக்கிறேன். நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, கை தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, முழங்கால் போடுங்க. கை தட்டாதவர்களை பார்த்து சொல்லுவார்கள், ஜெபிக்காதவர்களை பார்த்து சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் என்ன செய்வாங்க? உற்சாகப்படுத்துவாங்க. தூங்குறவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அம்மாவை கொஞ்சம் தட்டி விடுங்க, இன்னைக்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? அவங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு காரணம், நம்ம ஆண்டவர் பெரியவர். நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? அவன் அழகுல பெரியவர் மட்டுமல்ல, அவர் பேச்சில மட்டும் அல்ல, அவர் எல்லாவற்றிலையும் அவர் பெரியவர். அவருடைய நாமத்துக்கு முன்பாக எந்த கேன்சரை நிற்க முடியல. அவருடைய நாமத்துக்கு முன்பாக, அவருடைய வல்லமைக்கு முன்பாக, அவருடைய பெரிய தன்மைக்கு முன்பாக எந்த முடக்குவாதங்களும் நிற்க முடியல. அவருடைய தன்மைக்கு முன்பாக ஏழைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது. அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, அவரே பெரியவர், அவரே பெரியவர். நாம் யாரை ஆராதிக்கிறோம்? நான் எப்படிப்பட்டவரை ஆராதிக்கிறோம்? பெரியவரை ஆராதிக்கிறோம். 2-3 நாளைக்கு முன்பாக ஒரு பெரிய பாஸ்டரோடு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாரோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் ஏண்ட ஒரு காரியத்தை சொன்னார், எனக்கு ரொம்ப தொட்டது. தம்பி, நம்ம சபையில கை தட்டுங்கன்னு சொல்லக்கூடாது, அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. நம்மை பார்த்து அவங்க பாடணும், நம்மளை பார்த்து அவங்க கை தட்டணும், நம்மளை பார்த்து அவங்க வளரணும், நம்மளை பார்த்து அவங்க சாட்சியா வாழணும், ஊழிய காரணம் பார்த்து அவங்க அடையாளமாக மாறணும். நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் பெரியவர். அதனால நீங்க பரிசுத்தமாக இருங்க, பரிசுத்தமா வாழுங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. அவர்கிட்ட வரும்போது அந்த பெரிய தன்மை வரும்போது பரிசுத்தம் தன்னாலே வந்து விடும். அந்த பெரிய தன்மை வரும்போது நீ அதை செய்யாத, இதை பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத நீ சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. ஒரு உலக அதிகாரிகிட்ட போய் எப்படி நடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஒரு உலக மனுஷர்கிட்ட போய் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு டீசெண்டா இருக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு அக்காவை பார்த்து கேட்டேன், அக்கா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஏதோ ஒரு மேரேஜ் விட்டு போறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டேன். ஆனா அவங்க ஆஸ்பத்திரி போறாங்க. என்ன அழகா பட்டு கொடுத்துட்டு, என்ன அழகா டிப் டாப்பா போறாங்க தெரியுமா? அவங்களை நினைத்து, ஆண்டவரை இவங்க என்னைக்கு இப்படி வைங்க ஆண்டவரை, ஆஸ்பத்திரி போறது போல இல்ல, என்னைக்கு இவங்க டிப் டாப்பாக மேன்மையாக வைங்க ஆண்டவரை சொல்லிட்டோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவனுள்ள பெரிய ஆண்டவர்கிட்ட வர்றவங்க எப்படி இருக்கணும்? நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய காரியங்கள் பெரியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சீக்கிரம் படிக்கலாமா? லூக்கா 1வது அதிகாரம் 32வது வசனத்தை படிங்க. 31, 32 சீக்கிரம் படிங்க. லூக்கா 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை
அவன் பாருங்க, இதோ நீ ஒரு கர்ப்பவதி ஆகி நீ என்ன செய்வா, ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு பெருனா. அவர் எப்படி இருப்பாரு? அவர் பெரிய, நமக்கு முன்னாடி நிறைய பெரியவர் இருக்கிறாங்க. அவன் இயேசுக்கு முன்பாக அநேக பெரியவர்கள் இருக்குறாங்க. அவன் அநேக ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, லேவியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள பெரிய தன்மை என்ன செய்யல, வெளிப்படவே இல்லை. அவர்கள் நியாயம் தீர்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அந்த நியாய பிரமாணத்தை வைத்துதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. புதிதாக எதுவுமே அவர்கள் சொல்லிக் கொடுக்கல. ஜனங்களுக்கு வாழுகிற வழிய புதிதாக யாருமே சொல்லிக் கொடுக்கல. அவன் புதிதாக யாராவது சொல்லிக் கொடுக்கணும். அவன் அப்போ என்னுடைய நேச குமாரனே, அவனை பெரியவராகி அவரை அனுப்பினாக்கி அவன் என்னுடைய அவன் நேச குமாரன் என்ன செய்வார் பாருங்க, அவர் பாவிகளை ரட்சிப்பார். அவன் சின்ன மனுஷங்களா நினைச்சுவாங்க, நம்ம குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனா அவர் பாவிகளை ரட்சித்தார். அவர் சகைவு வீட்டுக்கு போனார், அவருக்குள்ள ஒரு பெரிய தன்மை வந்தது. இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய தன்மை வெளிப்பட்டார். இயேசு கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்கிட்ட ஒரு பெரிய தன்மை வெளிப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். இயேசு கிட்ட வந்தவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீ எங்க வீட்டுக்கு வரவே வேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன செய்வான், அவன் ஸ்தோத்திரம் சொஸ்தமாவா என்று சொன்னாங்க. அவன் கீழ்த்தரமான உலகத்துல இருக்கிறோம், ரொம்ப மோசமான உலகத்துல இருக்கிற. நேற்றைய தினத்துல எனக்கு ஒரு வீடியோ வந்தது. ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ட்ரெயின் வாசல் பக்கம் தான் அவன் ரைட்லயாவது லெப்ட்லயாவது பாத்ரூம் இருக்கும். அவன் ஒரு தம்பி அந்த பாத்ரூம் பக்கத்துல இருக்கிறான். அவன் பாருங்க நின்னுகிட்டு அந்த பாத்ரூமுக்கு போயிட்டு வருகிற ஒரு அம்மா அப்படி அவங்க கழுத்துல இருந்து செயினை அவன் அறுத்துக்கிட்டு அப்படியே கீழே குதிச்சு சாடி ஓடிக்கிட்டான். இப்படிதான் இந்த உலகம் இருக்குகிறது. நீங்க ரொம்ப கவனமாக வாழுங்க என்று அவன் அந்த வீடியோ பார்த்தபோது எனக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தினார். அல்லேலூயா. அவன் பயங்கரமான நாட்கள் ஆண்டவர் சொல்கிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப ஜீவன் கொடுக்க யார் வருவார் பாருங்க. அப்ப ஒரு பெரிய தேவன் நமக்கு தேவை. நமக்கு அடையாளமா இருக்கிற, நமக்கு வழிகாட்டியா இருக்கிற, நமக்கு சாட்சியா இருக்கிற ஒரு தேவன் தேவை. அவன் அந்த தேவனுக்கு பாருங்க, அவர் பெரியவராக இருப்பார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். அவர் நீங்கள் நான் எதிர்பார்க்கிறது போல அல்ல. அவரை பாருங்க, நீங்க படித்து பாருங்க. லூக்கா 22வது அதிகாரம் 52வது வசனத்தை சீக்கிரம் படிங்க. 22:52. பின்பு இயேசு நமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்தின் சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் கடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்து பாருங்க. இது ரொம்ப தொட்டது. 37 படிங்கம்மா. அக்கிரமக்காரரையும் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியது என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு காலம் வந்திருக்கிறது என்றார். பாருங்க, ஆண்டவரே குறித்து என்ன சொல்றாங்க, ஒரு கள்ளனை பிடிக்கிறது போல அவன் பெரிய தேவனை என்ன செய்தாங்க, பிடிக்க வந்தாங்க. அவருக்கு யாருமே பயப்படல. நம்ம கீழ்ப்படுகிறோம், நம்ம முழங்கால் படிக்கிறோம். அவன் நம்ம ஆண்டவர் சொன்ன உடனே ஞானசானம் எடுக்குகிறோம், நம்ம பாவ மன்னிப்பு ஆண்டவரை நம்ம எல்லாரையும் மன்னிக்குகிறோம். ஆனா ஆண்டவரை பாருங்க, அவரை ஒரு கள்ளனை போல பார்த்தாங்க. ஆண்டவரை ரொம்ப மோசமானவரா. அந்த 37வது வசனத்துல பாருங்க, அக்கிரமக்காரரில் ஒருவனா அவன் ஆண்டவரை அப்படி விழுங்கிருவாங்க போல, கடிச்சு கொதறுகிறது போல அவன் அவங்க பார்த்தார்கள். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவங்களுக்கு சமாதானம் வேண்டாம், அவர்களுக்கு நிம்மதி வேண்டாம். ஆனா நீங்களும் நானும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அதனால் அவர் நமக்கு பெரியவராக விளங்குவார், அவர் பரிசுத்தராக விளங்குவார். அவன் பரிசுத்தமாண்ட பரிசுத்தத்தை குறித்து பேசி பாருங்க, நல்லா ஏற்றுக்கொள்வாங்க. உண்மை உள்ளவங்கிட்ட உண்மை குறித்து பேசி பாருங்க, நல்லா ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிறவங்கிட்ட கீழ்ப்படிதலை குறித்து பேசி பாருங்க, நல்லா ஏற்றுக்கொள்வாங்க. அவன் முரட்டுத்தனம் உள்ளவங்க கீழ்ப்படிதலை குறித்து பேசி பாருங்க, அவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். தேவ உள்ளத்துல இருக்கும்போது நீங்க எதை சொல்லி பாருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அவன் தேவ உள்ளத்துல இல்லாம இருக்கும்போது நீங்க சின்ன காரியம் சொல்லி பாருங்க, அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவரை எப்படி அவர் பெரியவராக அனுப்பி இருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தராக அனுப்பி இருக்கிறார். அவன் அநேக பாவிகளை ரட்சிக்க முடியாது. பேதுரு சொல்லுகிறார், நான் பாவியில பிரதான பாவி. அவன் பவுல் சொல்லுகிறான், நான் பாவியில பிரதான பாவி. பாவிகளை ரட்சிக்க வந்த அவன் இயேசுவை பார்த்து கோடி கோடி ஜனங்கள் மாறி இருக்கிறார்கள், மந்திரவாதிகள் மாறி இருக்கிறார்கள், அநேக பேர் மாறி இருக்கிறார்கள். அவன்
இந்த மாற்றத்தை கண்டு ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க? பொறாமப்படுவாங்க. இந்த மாற்றத்தை கண்டு ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க? ஆமென் ஸ்தோத்திரம், எரிச்சல் படுவாங்க. எரிச்சல் படுறவங்க ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க? ஒரு கள்ளனை போல பார்த்தாங்க, ஒரு திருடனை போல பார்த்தாங்க, ஒரு அக்கிரமக்காரனை போல பார்த்தாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நீங்க அவரை ஒரு விடுதலை நாயகனாக பார்த்து பாருங்க, அவரை ஒரு பிரச்சகராக பார்த்து பாருங்க. உங்களை ஒரு நோய் அணுகாது. அவரை பெரியவராக பார்த்து பாருங்க. நீங்க 10 பேரை பெரியவர்களாக மாற்ற நீங்க ஒரு காரணராக மாறுவீங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் பெரியவர். ஆமென். அவர் பெரியவர் எனப்படுவார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க படித்து பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 8வது வசனம் படித்து பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவாலயத்திலும் பெரியவர். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். 12:8 தானம்மா? 12 ஆமென் 6 படிங்கம்மா. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர் என்ன செய்கிறாரு? இங்கே இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்ம மத்தியில எப்படி இருக்கிறார் பாருங்க. அவர் பெரியவராக இருப்பார். அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது. அவர்தான் பெரியவர். அவர் எப்படிப்பட்டதுல பெரியவராக இருப்பாரா? ஆமென். இந்த ஜெப வீட்டில் அவர் பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம கூடி இருப்பதற்கு தான் ஆமென் இந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் ஊழியக்காரர் பாருங்க, பயந்து தான் என்ன செய்கிறார்? கதவெல்லாம் ஒண்ணு திறக்காம ஆமென் தேவ பிள்ளைகள் மத்தியில இருந்தாலும் ஆமென் நம்ம இப்படிதான் இருக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். ஆனா நாம ஆராதிக்கிற ஆண்டவர் தேவாலயத்துல பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு ஆலயம் வேணுமா? தேவன் வேணுமா? தேவனை பார்ப்பதற்காக ஆலயம், தேவனை பார்ப்பதற்காக, தேவனிடத்தில் சேர்வதற்காக ஆலயம் வேண்டும். சண்டை போடைக்கு ஆலயம் வேண்டாம். மாம்சத்தின்படி வாழ்வதற்கு ஆலயம் வேண்டாம். மனம் போல வாழ்வதற்காக ஆலயம் தேவை. அல்லேலூயா. இந்த உலகத்து ஒத்தவேசம் நடிப்பதற்கு ஆலயம் தேவை அல்ல. அவன் பழைய சுகத்தோடு நம்ம வாழ்வதற்கு ஆலயம் தேவையே இல்ல. அந்த ஆலயத்திலும் பெரியவர். அவன் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்தானா அந்த ஆலயத்துக்கு தரும். அல்லேலூயா. அவன் இந்த வீட்டு ஓனர் இந்த வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுக்கு தரும். இந்த வீட்டு ஓனர் வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இல்ல, இந்த வீட்டு ஓனர் இந்த வீடு அந்த பெரிய தன்மை உங்களுக்குள்ள வெளிப்படுது. தேவன் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க கீழ்ப்படிவீங்க. தேவன் உங்களுக்குள்ள இருந்தாதான் அவன் ஸ்தோத்திரம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அந்த தேவனை பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்யணும்? மூளையை திறந்து இன்னைக்கு மூளைக்கு வேலை கொடுங்க. இந்தியாவில் இருக்கிற அவன் அநேக ஜனங்கள் அவன் 3 டன்னு அவன் மூளைக்கு வேலை கொடுக்காம இருக்கிறாங்க. நிறைய மூளைக்கு என்ன செய்யறாங்களா? வேலை கொடுக்காம வேஸ்டா சும்மா வச்சுட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு நீங்க மூளைக்கு வேலை கொடுங்க. நான் ஞானத்துக்கு அவன் ஸ்தோத்திரம் அவன் வேலை கொடுங்க. ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அப்ப நாம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் தேவாலயத்தில். அன்னைக்கு தேவாலயத்தை திறந்து சுமம் பண்ண உடனே ஆண்டவர் மலையை தருவார். அன்னைக்கு தேவாலயத்துக்கு போயிட்டு வந்த கேன்சர்லாம் வாய்க்காது போனது. அல்லேலூயா. அவன் அன்னைக்கு அவன் இன்னைக்கு பாருங்க, அந்த தேவாலயத்தில் பெரியவர். அவர் யோனாவுல பெரியவர். அந்த 12வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 41, 42, 3வது வசனத்துல நம்ம ஆண்டவர் யோனாவுல பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோனாவை கண்டு மதிப்பாங்க. இந்த யோனா என்ன செய்தார்? 3 நாள் மீனுக்கு வயிற்றுல இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா யோனாவுக்கு ஒரு பெரிய தன்மை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு தாவீதுக்கு மகன் சாலமோனுக்கு அந்த பெரிய தன்மை கொடுத்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் யோனாவிலும் பெரியவர், சாலோமிலும் பெரியவர். அவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். கழிந்த மாதம் ஒரு காரியத்தை சொன்னேன். அடுத்த மாதம் உண்மையை குறித்து பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையை குறித்து பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த உண்மையை என்ன செய்திருக்கிறேன்? கொஞ்சம் பாய்ந்துகளை வச்சுக்கிட்டு அடுத்த மாசம் உங்களுக்கு அந்த உண்மைங்கிற செய்தியை கொடுப்பேன். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு தந்தது அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் பெரிய காரியங்களை என்ன செய்ய போகிறார்? உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அவர் தம்பி பாருங்க, ஸ்கூலுக்கு போனாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் ஓடி போனாங்க. அந்த ஸ்கூலுக்கு ரெஸ்பாண்டே செய்தாங்க. அப்ப அந்த நாட்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு காசு அவன் ஃபைன் போட்டுட்டாராம். அவன் நீ கிழிஞ்ச ட்ரெஸ் எடுத்துட்டு வந்ததுனால ஒரு அண்ணாக்கு அன்னைக்கு இருக்குதுல அவன் ஒரு 10 காசுக்கு அவன் மதிப்பெண்ணை வைத்துக் கொள்ளுங்களா, ஒரு அண்ணா ஃபைன் போட்டுட்டாங்க. அப்ப அந்த தம்பி சொன்னானா, எனக்கு ஒரு அண்ணா கொடுக்கிற காசு இருந்தாக்கி நான் என்ன செய்திருப்பேன்? ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டாராம். உடனே அந்த கரஸ்பாண்ட் கூட்டிட்டு போய் அந்த தம்பிக்கு 2-3 ஆடை எடுத்து கொடுத்தாராம். அவன் படித்து முடிக்கிறது வரைக்கும் அந்த ஆடைகளை யூஸ் பண்ணாராம். அவன் அந்த தம்பி அவன் பாருங்க, அவன் நம்ம இந்தியாவில் பிறந்தாலும்
அது தம்பி வெளிநாட்டுல பெரிய அதிகாரி ஆக மாட்டாங்க. அல்லேலூயா. வெளிநாட்டுல ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு போய் ஸ்கூல்ல படித்த தம்பி இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிநாட்டுல போய் உயர்த்த ஆரம்பித்தார், ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், ஆண்டவர் கனப்படுத்த ஆரம்பித்தார். இவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது, நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அந்த அதிகாரியை பார்க்க வேண்டும் என்று அந்த வெளிநாட்டுல லீவு நாட்கள்லாம் தேடி தேடி போகிறாராம். ஒரு நாள் அவருக்கு வீடை கண்டுபிடிச்சு லீவு நாட்களை போய் பார்க்கும்போது அவர் முதிர்ந்த வயதுல படுத்த படுக்கையில இருக்கும்போது அந்த ஐயா சொல்றாராம், தம்பி நீங்க யாருப்பா, எனக்கு தேவையே தெரியல சார், நீங்க தான் எனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்க்கு ஒரு ஆனா பயன் போட்டு எனக்கு அநேக ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு நான் உங்க நாட்டுல பெரிய அதிகாரியா இருந்து உங்களை தேடி வந்திருக்கிறேன்னு சொன்ன போது அந்த பெரியவர் கையை பிடிச்சு முத்தினாரா. வெளியே பார்க்கும்போது அவை கவர்மெண்ட் வாகனங்கள்லாம் வெளியே இருக்கிறதா, கை தட்டி ஒரு அழகியா சொல்லுவோமா. அவை சொல்றோம், நாம் ஆண்டவர் கஷ்டப்பட்டவர்களை, நெருக்கப்பட்டவர்களை, கடன் வாங்கினவர்கள் ஆண்டவர் சொன்னான், நீ என்ன செய்ய மாட்டா, கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவா. கடன் வாங்கவே அவன் அந்த பெரிய தன்மை. இன்னைக்கு நம்ம உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு நேரம் சாப்பாடை நம்ம பெண்டிங் பண்ணிட்டு வரல. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும், வாங்க விடுறதும் வாங்காம இருக்கிறதும் ஆண்டவருக்கு வேலை. நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவர் நான் கடன் வாங்க மாட்டேன், இன்னைக்கு என் குடும்பம் பெரிய குடும்பமா மாறணும், அவன் என்னுடைய மனைவி பெரிய சாட்சி உள்ளவர்களாக மாறணும், எங்க பிள்ளைகள் பெரிய சாட்சி உள்ளவர்களாக மாறணும். காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமையில் பெரியவர், அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது, அவர் பெரியவராக இருப்பார், அவர் சுபாவத்தில் பெரியவராக இருப்பார். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் பாருங்க, அவரை வச்சுதான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதுங்க. நம்ம தாவீதின் சங்கீதம் என்று சொல்லுவோம், தாவீதே பாவம் செய்துட்டாங்க. ஆனா நம்ம பாருங்க, தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவன் ஆண்டவரை வச்சுதான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, ஆண்டவரை வச்சுதான் பேசுவாங்க. நாங்க பேசுறதெல்லாம் அந்த பெரிய தேவனை வைத்துதான் பேசுகிறோம். அவன் தேவாலயத்துல பெரியவர், தேவாலயத்துல பெரியவர். அந்த தேவாலயத்துல இது இல்லைன்னு வைங்களா, அது ஒண்ணுதே. அந்த தேவாலயத்துல இந்த சத்தியம் இல்லைன்னு வைங்களா, இந்த சத்தியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்பதான் அந்த தேவாலயத்துக்கு அமை பவராக மாறும். அதான் எங்களை போல உள்ளவர்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து அமை சொல்கிறோம், அந்த பெரிய தேவனை உங்களுக்குள்ள கொண்டு வருகிறோம். நீங்க தான் 10 பேருக்குள்ள சொல்லி அவருக்கு அமை 10 பேரை கூட்டிடுவாங்க. நீங்க தான் ஆமென் சொல்லுங்கம்மா. ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். உங்களை பார்த்தா நம்ம எதிரி போல இருக்கிறார், அப்படி ஆக கூடாது, அப்படி ஆக கூடாது. அல்லேலூயா. அவன் அப்படி ஒண்ணும் இல்லல்ல, நமக்கு யாரும் வெள்ளி ஒண்ணும் இல்லல்ல, நம்ம எல்லாரும் சகோதரி. ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பெரிய காரியத்தை செய்யணும். அவன் இந்த ஜூன் மாசம் 4ஆம் தேதி எனக்கு தூக்கம் வரல, 5ஆம் தேதி எனக்கு சாப்பாடு இறங்கல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எவ்வளவு பரிசுத்தவான்கள் ஜெபித்தாங்க, எவ்வளவு தேவ மனிதர்கள் தேசத்துக்காக ஜெபித்தாங்க. அப்பதான் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் 1 யோவான் 4:4. பிள்ளைகளை படிங்க, 1 யோவான் 4:4 படிங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க, பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை ஜெயித்தீர்கள்? நாமை பொல்லாங்காய் தோன்றுகிற, ஆமை மாம்சத்தின்படி தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்தீங்க? ஜெயித்தீங்க. உலகத்துல இருக்கிறவன் நமக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். உலகத்துல இருக்கிறவன் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த பெரிய சுபாவம் வெளிப்படணுமா படாண்டாமா? அவர் பெரியவர். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஆமை ஸ்தோத்திரம், உனக்கு ஒரு பெரிய டாக்டர் இருந்தாங்க, நம்ம அந்த டாக்டர் தான் என்ன ஒரு நோய் வந்தாலும், என்ன ஒரு வயிற்று ப்ராப்ளம் வந்தாலும் அந்த டாக்டர் தான் போய் நிற்போம். அவன் நமக்கு ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்ன செய்வோம்? அந்த அதிகாரிக்கு தான் போன் பண்ணுவோம், அவர்கிட்ட போய் நிற்போம். அதை விட பெரிய அதிகாரி இன்று முதல் உங்களுக்கு இயேசுவாக உங்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்க, அவர் தான் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவர்களும் உலக நாடுகள்ல இருக்கிறவர்களையும் சார்ப வல்லமை உள்ள பெரியவர். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இயேசு அவர் தான் ஒரு கண்ணத்தை அடியா நிற்கிறாரு, மறுகணத்தை காட்ட அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கிற கோர்ட்டு என்ன சொல்லும்? அவன் நீ ஹைகோர்ட்டுக்கு போனி சொல்லும், ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனி சொல்லும். அவன் ஆனா இந்த பெரியவர் பாருங்க, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். 1 மைல் நடக்க சொன்னாகி 2 மைல் நட என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு ஆடை கேட்டாகி 2 ஆடை வாங்கி கொடுன்னு சொன்னார். அப்ப நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? முடி வெட்டுறதுல பெரிய ஆளா காட்ட முடியுமா? ஆடை எடுக்கிறதுல பெரிய ஆளா காட்ட முடியுமா?
அவன் ஏதாவது பெரிய ஆளை காட்டுவதற்கு ஏதாவது ஸ்டைலா நடக்க முடியுமா? ஸ்டைலா நடந்தா நம்மள பெரிய ஆளாக சொல்லுவாங்களா? நானும் நிறைய ஸ்டைல் பண்ணி பார்த்தேன், நிறைய ஸ்டைல் பண்ணி பார்த்தேன். ஒரு ஸ்டைல நமக்கு நிச்சயம் மாட்டுக்கு வரவே மாட்டுக்குறது. அவன் 2-3 பேர் சொன்னாங்க, ஆடாம பிரசங்கம் பண்ணுங்க பாஸ்டர், அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நிறுத்தி பார்ப்பேன், என்னால நிறுத்த முடியாது, என்னால என்ன செய்ய முடியல, நிறுத்த முடியாது. அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? நமக்குள்ள இருக்கிறவர் யாரு? பாருங்க, ஒரு அம்மா தன் கணவரை அடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. பேக்கில் தள்ளிட்டு பேக்கு கதவை பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு இருந்த ஆளு நல்ல சிக்கல படுத்து தூங்கிட்டாங்க. இந்த அம்மா பார்த்தாங்க, இவர் நல்லா தூங்கிட்டாங்க. இவர் பேக்கு கதவை பூட்டிட்டு ஃப்ரெண்டு கதவை பூட்ட மறந்துட்டாங்க. இவங்க ஃப்ரெண்டு கதவோடி வந்து நடு வீட்டுக்குள்ள பாய் போட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, எங்க ஊழியக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் கைவிடவே மாட்டோம், கணவரை ரட்சிப்பார்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஆளு இப்படியே அடிச்சு தள்ளிட்டாரு. ஆண்டவரை, எங்க போகணும்னு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு வழி காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நடு வீட்டுக்குள்ள இருந்து செபித்தார்களாம். ஒரு 10 நிமிடம் கழிந்து, ஒரு அரை மணிக்கு கழிந்து, அவன் ஒரு பெரிய ஆளுக்கிட்ட இருந்து அழுதுட்டே இருக்கிறாங்களாம். யாரப்ப அந்த பெரிய ஆளு இருந்து அழுகுறாங்கன்னு லேசா சைடு கண்ணு போட்டு பாக்குறாங்களாம். கனவு வந்து பக்கத்துல அவன் முழங்கால் போட்டு நிக்கிறாங்க. இவங்க ஜெபம் பவராக மாறினது. ஜெபிக்க ஆண்டவர் சொன்னாரா, கையை பிடிச்சு ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னார்களா. இவங்க ஜெபம் பண்ண அவன் சொல்றோம். இன்னைக்கு அந்த கணவன் மனைவியும் ஊழியம் செய்யறாங்க. இதுதான் பெரிய அவன் பெரிய தேவன் செய்கிற காரியம். இதுதான் அவன் இவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னு வைங்களாம். இந்த இயேசுவை குறித்து சொல்லாம இருக்க முடியாது. இயேசுவை குறித்து சொல்ல அந்த 1 யோவான் நீங்க வீடுகள்ல போய் படித்து பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லாதவன் அந்தி கிறிஸ்தா இருக்கிறான் என்று அவன் 5வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவர்கள் அவன் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறார்கள் என்று யோவான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அதனால் தேவ பிள்ளைகளை, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது. கண்டிப்பா சொல்லுகிறேன், கண்டிஷனா சொல்லுகிறேன், திரும்பி பார்க்காதுங்க. திரும்பி வாலிப பிள்ளைகள் திரும்பி பார்க்காதுங்க. அமை பிள்ளைகள் திரும்பி பார்க்காதுங்க. அமை பாவம் செய்வதற்காக அப்பா அம்மாவை விட்டு பிரியாதுங்க. பாவம் செய்வதற்காக என்ன செய்வாங்க? அப்பா அம்மாவை விட்டு பிரிந்துருவாங்க. அப்பா அம்மா குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் படிக்கணும்னு செல்ல எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உலகத்துல இருக்கிறவர்களும் நமக்குள்ள இருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன். எல்லாம் ஓகே. ஒரு அம்மா பீடி சுத்தத்தை விட மாட்டாங்க. அந்த அம்மா அந்த பீடி சுத்தத்தை விடுங்கம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு 2 பையமாருக்கெல்லாம் நல்ல பேர் வச்சாங்க, காட்டி பேர் வைத்தாங்க. பாருங்க, அடுத்த முறை நாங்க ஜெபிக்க போகும்போது மாமி மூஞ்சி இழுத்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரியம்மா அப்படின்னு இருந்தோம். தம்பிமார் 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டு இருந்தாங்க, வேலை இல்லை. அவன் ஸ்தோத்திரம், அழ ஆரம்பித்தார்கள், துக்கப்பட ஆரம்பித்தார்கள். அவன் ஆண்டவர் உணர்ந்து எத்தனை முறை அவன் பிள்ளை வந்து ஆண்டவர் சொன்னான். அவன் பாருங்க, பக்கத்து வீட்டுல போய் கேட்டு இருக்கிறாங்க, அந்த பாஸ்டர் என்னைக்கு ஜெபிக்க வருவாங்க அப்படின்னு. பக்கத்துல சொல்லி இருக்கிறாங்க, வரும்போது சொல்றோம் அப்படின்னு. நாங்க ஜெபிக்க போகும்போது சொன்னாங்க, நாங்க ஜெபித்து முடியறதுக்கு முன்னாடி அவங்க வந்து முழங்கால் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, அந்த பீடி சுத்துகிற அந்த பொட்டணத்தெல்லாம் எங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. நாங்க கொண்டு தெற்க இருக்கிற கடலுக்குள்ள கொண்டு போட்டோம். இன்னைக்கு பையமார் வெளிநாட்டுல கையில உள்ள இருக்கிறாங்க. கழிஞ்ச ஆண்டுல அவன் தீர்க்க தரிசனமா சொல்ல, கழிஞ்ச வருஷத்துல எங்க ஊழியத்திலே பெரிய அற்புதம், அநேக அற்புதம் செய்தது அந்த குடும்பம். அவன் ஒரே வருஷத்துல 2 மேரேஜ், 2 பேரப்பிள்ளை. அந்த குடும்பத்திற்கு 2022வது வருஷம் ரெட்டிப்பான நன்மையை தருவார் என்று சொல்லி நாங்க ஜெபித்தோம். அவன் பாருங்க, அவன் ஒரே வருஷத்துல 2 மேரேஜ், 2 பேருக்கும் பிள்ளைகள் செல்வம், 4 அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். கைதட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உலகத்துல இருக்கிறவன் நமக்குள்ள இருக்கிறவன், நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரை சொல்லுங்க. நமக்குள் இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரை, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடு. அங்க ஒரு தம்பி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எனக்கு போட்டு அனுப்பி விட்டாங்க. அந்த தம்பி தோழ காலேஜில் தான் படித்தாங்க. அந்த தம்பிக்காக 20 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறார். 9 வருஷத்துக்கு முன்னாடி தாயை பார்த்து அந்த தம்பி சொல்றாங்க,
தாஸ் உனக்கு பிறக்கலைன்னு நினைச்சுக்கம்மா. தாஸ் உனக்கு, அந்த தம்பிக்கு பேரு தாஸ். தாஸ் உனக்கு பிறக்கலைன்னு நினைச்சுக்கம்மா. அமீன், ஸ்தோத்திரம். அமீன். நான் எந்தாலே போய் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன பையன் ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு தான் வீட்டில் வந்து படுப்போம். ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு நண்பர்களோடு சுற்றிக்கிட்டு அவன் அப்படி மனம் போல வாழ்ந்தான். தோழ காலேஜில் படித்து முடிக்கும் போது அந்த தம்பிக்கு 23 அரியர். ஸ்தோத்திரம். சென்னையில கடந்து செல்ல நண்பர்களோடு சேர்ந்தாங்க, ஊர் சுத்த ஆரம்பித்தாங்க. ஆனா அந்த தம்பிக்காக நாங்க எப்பொழுதும் ஜெபிப்போம். அவன் ஸ்தோத்திரம். அவன் ஒரு முறை காலையில சர்ச்சுக்கு போகும்போது தலையோடி மூடிட்டு கிடப்பான் இருப்பாங்களாம். இந்த அம்மா அந்த துணியை அவன் ஒதுக்கிட்டு பிந்தியாவது வாடா, கொஞ்சம் பிந்தியாவது வாடா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவன் கோபத்துல படுத்துக்கிடுவானா. தகப்பன் சொல்லிட்டு போவாராம், நான் சர்ச்சைக்கு போயிட்டு வரும்போது என்ன செய்யக்கூடாது, இந்த வீட்டுல படுக்க கூடாது, வீட்டுல படுத்திருந்தவனே அடக்கம் பண்ணி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். தகப்பன் ரொம்ப காட்டமாக இருப்பார். பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு என்ன பெரிய வார்த்தைலாம் பேச வேண்டியது இருக்கிறது, எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பேச வேண்டியது இருக்கிறது. அமை நாட்கள் வந்தது. அமை எங்கிட்ட வந்து மனது போட ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பித்தோம். 1-2 வருஷத்துல அமை மேரேஜுக்கு ரெடி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 23 அரியரையும் எழுதி பாஸ் பண்ணாங்க. ஆண்டவர் வெளிநாட்டுக்கு கொண்டு சென்றாங்க. இன்னைக்கு அவன் ஸ்தோத்திரம் 1 கோடி ரூபாய்க்கு மேல வீடு போட்டுருக்கிறாங்க. ஒரு பாஸ்டுக்கு மகளை திருமணம் பண்ணாங்க. அவன் பாஸ்டு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு இந்த மாசம் என் செல்லுல அனுப்பி விட்ட போது அவன் என் சபையிலெல்லாம் காட்டி ஆண்டவருக்கு கோடி கோடி இந்த பெரிய நாமம் அவன் உங்களுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த பெரியவர் உங்களுக்குள்ள வந்துட்டாங்க. உலகத்துல இருக்கிறவங்களும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவன் சொல்லுகிறார், பாஸ்டு என் மனைவிக்கு தெரியாண்டா, என் மனைவிக்கு தெரியாண்டனா இது என்ன ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லு. அவன் இது எல்லாருக்கும் தெரிகிற ஞானஸ்தானம், இது எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தினால எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஞானஸ்தானம். பாருங்க, நான் 20 வருஷம் ஜெபம் பண்ணது எங்க பாஸ்டர் கொண்டு வெளிநாட்டுல கொண்டு ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். எனக்கு கொஞ்சம் விசுவாசம் வந்தது. எங்க விசுவாசம் கொஞ்சம் பெரியதாக ஆனது. என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்துல இருக்கிறவனையும் நமக்குள்ள இருக்கிறவன் பெரியவர். அந்த பெரிய தேவனை நீங்க நோக்கி பார்த்து நீங்க ஜெபம் பண்ணினால் போதும். அந்த பெரிய தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் துதித்தா போதும், நீங்க கைகளை தட்டினா போதும். ஆண்டவரே நீ கைவிட மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீ வெட்கப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே சபை வீட்டுக்கு வந்த ஆண்டவர், பேதுக்கு மாமியை கைப்பிடித்து தூக்கிவிட்ட ஆண்டவர், ஆண்டவரே எங்க இந்தியாவுக்கு உங்க அப்போஸ்தலனை அனுப்புற ஆண்டவர், எங்க வீட்டுக்கு வாங்க பாடி கேளுங்க வாய்ப்பு. அல்லேலூயா. அவன் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் வரிசையா 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நினைச்சு வரான். நம்ம வேலை கூப்பிடுங்க. 10 குருடை என்ன செய்யறாங்க, கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கண்ணு தெரியாது, யாரு போறா யாரு வாரா, யாரு அமை ஸ்தோத்திரம் அமை காணிக்க போட்டாங்க ஒண்ணுமே தெரியாது, யாரு பிச்சை போட்டாங்க ஒண்ணுமே தெரியாது. அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னா, உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கூப்பிட்டுட்டே இருங்க. உங்க பிள்ளைகள் படிக்கணுமா, உங்க பிள்ளைகள் நல்லா வரணுமா, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா, நீங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுட்டே இருங்க. நம்ம இயேசு இயேசுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கணும். நீங்க நல்லவர் நல்லவர் நீ கூப்பிட்டுட்டே இருக்கணும். நீங்க சர்வ வல்லவர் வல்லவர் நாம கூப்பிட்டுட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார், நமக்கு பெரிய தன்மைகள் வெளிப்படுத்துவார், பெரியவர்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார், அறிவை தருவார். உங்க பிள்ளைகள் இனி கீழ்த்தரமாக போகவே மாட்டாங்க. இனி உங்க பிள்ளைகள் சீப்பா என்ன செய்ய மாட்டாங்க, நடக்கவே மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, அவன் ஸ்தோத்திரம் தேவையில்லாத இடத்துல நிக்க மாட்டாங்க. தேவைக்காக மட்டும் என்ன செய்வாங்க, வெளியே போவாங்க. அதற்கு பிறகு உங்க பாதமே போதும் என்று வந்து அமர்ந்து விடுவார்கள். அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர், அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவர்கள். யாக்கோபை பாருங்க, யோசேப்பை என்ன செய்யறாங்க, எப்போதும் பக்கத்துல வச்சிருந்தாங்க. தேவைக்கு தான் வெளியே அனுப்புவாங்க. ஆனா நாள் வந்தது என்ன செய்துட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. அண்ணமாரெல்லாம் என்ன செய்தாங்க, நாடு கடத்திட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 41வது அதிகாரம் படிங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 40வது வசனம். சீக்கிரம் படிங்க. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பார், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். இந்த பெரியவன் என்ற பொறுப்பை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த பெரியவன் என்கிற பொறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க. இந்த கனத்துக்குரிய நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க.
ஆமென். நம்ம பிள்ளைகள்லாம் அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இந்த பார்வன் சொல்லுகிறான், இப்ப நீதான் என் அரமனைக்கு அதிகாரி, வேண்ட நான் எல்லாவற்றையும் தருகிறேன். ஆனா நான் என்ன செய்கிறேன் பாருங்க, இந்த சிங்காசனத்துல மட்டும் நான் என்ன செய்வேன், ஒரு பொம்மை போல பெரியவனாக. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையை நீ பார்த்து சொல்லுகிறான், உண்ட எல்லா பொறுப்பையும் நான் தரப்போகிறேன், உண்ட எல்லா பொறுப்பையும் நான் ஒன்று தரப்போகிறேன். நம்ம பிள்ளைகிட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இது உனக்கு, இது தங்கச்சிக்கு, இது தம்பிக்கு, நம்ம அப்படி சொல்றது போல ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து நாடியில கை கொடுக்காய், கொஞ்சம் நிமிர்ந்து இருங்க, கொஞ்சம் அழகா இருங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஏதோ வாங்க வந்திருக்கிறேன்னு நினைச்சுட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிற்கும் அதிகாரியாயிருப்பாய், எல்லாவற்றையும் நான் உன்னை கனப்படுத்துவேன். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்குள்ள நான் மட்டும் பெரியவராட்டே. ஆமென். அல்லேலூயா. அந்த யோவான் சொல்லுகிறார் 3:30, யோவான் 3:30, யோவான் ஸ்தானங்கள் சொல்லுகிறார், அவர் பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா. அவர் பெருகும் போது நம்ம என்ன செய்வோம், வால் எல்லாம் காட்ட மாட்டோம், நம்ம எதிர்த்து எல்லாம் பேச மாட்டோம், நம்ம முரட்டாட்டம் எல்லாம் பண்ண மாட்டோம். அவர் பெருகணும், நாம் சிறுகணும். எவ்வளவு ஜீவனம் அவர் பெருகும். நம்ம குடும்பத்தில் அவர் பெருகும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அவர் பெருகும்போது அவன் ஸ்தோத்திரம். உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை பெற்றதற்காக நாங்க சந்தோஷப்படுறோம். மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளையை பெற்றதற்காக எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம், எங்க வீட்டுக்கு மருமக வந்ததற்காக, எங்களுக்கு ஒரு நல்ல மருமகளை நீங்க பெற்றுக் கொடுத்ததற்காக நாங்க ஆண்டவருக்கு நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படி என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் பெரியவராக இருப்பார், அவர் பெரியவராக எல்லாவற்றையும் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை தலை குனிய விடுகிற தேவன் அல்ல, நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அதனால தேவ பிள்ளையே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கோரும்போது அவர் நம்மளை கைவிடவே மாட்டார், அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் உம்மை கூப்பிட்டு கொண்டே சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. தம்பி பாப்பா கொஞ்சம் கை தட்டுமா, கொஞ்சம் கை தட்டுமா, கொஞ்சம் கை தட்டுமா. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க கூப்பிடுங்க பிள்ளை. இந்த கல்வி ஆண்டுல உங்க ஒவ்வொரு ஆண்டவர் இருப்பாரு. இந்த கல்வி ஆண்டுல நீங்க நல்லா படிப்பீங்க. அல்லேலூயா. 3 செக்ஷன் தான் படிக்க போறோம். காலாண்டு, அரை ஆண்டு, இறுதி ஆண்டு தேர்வு. இறுதி ஆண்டு தேர்வு அடுத்த வருஷம் வர வந்து நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும். நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகளும் கூப்பிடணும். நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும், கூப்பிடணும். நம்ம பிள்ளைகள் சிறு வயதில அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீங்க செய்யணும். நம்ம பிள்ளைகள் சிறு வயதுல என்ன செய்யணும், நல்லா பாடுகிறவர்களா. பாஸ்டர் இந்த மாசம் யார் காணிக்க பாட்டு பாடுறா, எங்க பிள்ளைய பாட சொல்ல காணிக்க. அல்லேலூயா. உங்க பிள்ளை பாடவே மாட்டேன்னு சொல்ல, ஆனாலும் கேட்கணும். பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு நான் என்ன செய்வேனாகி அதுக்கு பிறகு பாஸ்டர் மேல பாடத்தை போட்டுவேன். டேய், பாஸ்டர் வந்து பாட சொன்னாரு, நான் பாஸ்டர்கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கவே மாட்டேன். பாஸ்டர் வந்து பாட சொன்னாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாமெல்லாம் பாட மாட்டோம்ப்பா, நாமெல்லாம் பாட மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவான். இன்னைக்கு பாருங்க, பாடுகிறதை பார்க்கும் போது ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி சொல்லுவேன். நம்ம வேலை கூப்பிட்டுட்டே இருக்கணும். நம்ம வேலை என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு. அவர் பெரியவருங்க, அவர் பெரியவர். 1 30 60 100 என்று வேதம் சொல்லுகிறது. அவர் 100க்கு 100. அவர் பெரிய காரியங்கள் நம்ம குடும்பத்துல செய்ய போகிறார். இது சின்ன சபை நினைக்காங்க, இது சின்ன இடம் நினைக்காங்க, முன்னுக்கு போல இருக்குது நினைக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார், உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறார். உங்க முகங்கள் எல்லாம் பிரகாசமாக மாற போகிறது, உங்க இதயம் எல்லாம் பிரகாசமாக மாற போகிறது, உங்க கரங்கள் எல்லாம் பெரிய கரங்களாக மாற போகிறது, உங்க கால்கள் எல்லாம் ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி உங்க மனைவி தேடி இருப்பாங்க. உங்க கால்கள் பெரியதாக மாறும்போது உங்க மனைவி தேட மாட்டாங்க. பெரிய கால் இருந்துச்சு எங்கேயுமே நிற்காது. அருமையான ஐயா அழகா ஜெபம் பண்ணாங்க, அழகா ஜெபம் பண்ணாங்க. இப்படி ஜெபம் பண்ணுவதற்கு காரணம் என்ன, அவருக்கு கீழம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பெரிய காரியம், அவர் பெரிய ஞானம், அவர் பெரிய அறிவு. ஸ்தோத்திரம். பைத்தியக்காரனை போல, முட்டாள்களை போல தன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் ஞானமாய் செயல்பட்டார். ஆண்டவர் விவேகமாய் செயல்பட்டார். அதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்யல, அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கல. அதான் யோவான் சாணன் சொல்கிறார், அவர் பெருகணும், அவர் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியினாலேயும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் தருவார். அவருடைய பாதத்தையும் மாறக்கூட நாங்கள் அவிழ்க்கிறதுக்கு பாத்திரமான அல்ல, அவர் தான் பெரியவர்.
வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் கைவிடவே மாட்டார். நாங்க இந்த நாட்கள்ல குடும்ப ஜெபத்துல 1 சாமுவேல் 2 சாமுவேல் நேத்தவடி படித்து முடிச்சுக்கிட்டு நாளைக்கு 1 ராஜாக்கள் படிக்கிறோம். அதுல ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை படித்த போது எங்க பாஸ்டமா அழுதுட்டாங்க. பாருங்க, அந்த தாவீது உயர்வதற்கு காரணம், தாவீது நிலை நிற்பதற்கு காரணம் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. படிங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம். உமது காருண்யம் என்னை செய்யும், பெரியவனாக மாற்றும். அந்த அதிகாரத்துல அவர் அப்படியே சொல்லுகிறார். படிங்கம்மா. ஸ்தோத்திரம் 36 உம்முடைய காருண்யம் என்ன செய்யும், பெரியவனாக மாற்றும். 7வது வசனம் படித்து பாருங்கம்மா. எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயம்னா என்ன? ஆபத்துல கூப்பிடுற சத்தம். ஆபத்துல நாங்க கொஞ்சம் சவுண்டா கூப்பிடும் போது, கொஞ்சம் சவுண்டா ஜெபம் பண்ணும்போது ஏதோ நாங்க எங்க சுயத்துல நாங்க கூப்பிடுறது இல்லை, எங்க சுயத்துல நாங்க பேசுகிறதே இல்ல. தேவ பிள்ளைகளை அவன் அபயம் விட்டார். நெருக்கங்கள் பாருங்க, கொதவளையில கொண்டு கத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. கொதவளையில கொண்டு என்ன செய்யறாங்க, கத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. சொல்றோம் அப்சலோமை பாருங்க. நான் கழிந்த மாதம் அழகா சொல்லி தந்தேன். நீங்க என்ன செய்யக்கூடாது, எந்த காரியத்திலையும் என்ன செய்யக்கூடாது, நீங்க மாட்டக்கூடாது. நம்ம அடங்கி இருக்கணும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் நம்மளை கைவிடவே மாண்ட, அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாண்ட. பாருங்க, நெருக்கத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாங்க. 19வது வசனம் பாருங்க. என் ஆபத்து நாள்ல எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவு